காதலில் தோல்வி அடைஞ்சிட்டாக்கா அல்லது ஒரு திருமணம் விவாகரத்தில் முடிஞ்சிட்டாக்கா அது உங்கள் விருப்பத்தின்படி அது நடக்கலை. அது எதிர் தரப்பினரின் விருப்பத்தின்படி நடக்குது. அதாவது ஒரு காதலன் இருக்கான், அவனுக்கு காதலி அவனை விட்டு போயிட்டா. அல்லது ஒரு கணவன் இருக்கான், அவன் மனைவி அவனை விட்டு பிரிஞ்சு போயிட்டா, விவாகரத்து வாங்கிட்டு பிரிஞ்சு போயிட்டா. அல்லது ஒரு மனைவி இருக்கிறா, அல்லது அந்த மாதிரி ஒரு மனைவி பிரிஞ்சு போயிட்டா அல்லது காதலி பிரிஞ்சு போயிட்டா. அந்த கணவனோ அல்லது காதலனோ அவன் எப்படி அந்த பிரிவு, அவனுக்கு விருப்பம் இல்லாத அந்த பிரிவு, ஆனால் அது எதிர்த்தரப்பினரின் அந்த காதலி அல்லது மனைவி பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னா நீங்கள் அதை எப்படி எடுத்துப்பீங்க? அந்த சூழ்நிலை உங்களுக்கு கவலைக்குரியதாக இருக்கலாம், ரொம்ப பாரமாக இருக்கலாம், ஒரு ஏமாற்றமாக இருக்கலாம், அவமானமாக கூட இருக்கும். ஏன்னா அவமானங்கிறது உங்களுக்கு பிடிச்ச காதலி உங்களை விட்டு போயிட்டாங்க, உங்கள் மனைவி உங்களை விட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறதுனால அந்த அவமானம் ஏற்பட்டுச்சா? அல்லது அந்த அவமானத்துக்கு என்ன காரணம் அப்படின்னா, அந்த அவமானம் அந்த கவலைகளுக்கெல்லாம் என்ன காரணமாக இருக்குன்னா, நீங்கள் துணை இல்லாமல் இருப்பது தான் ஒரு காரணம். அதனால் ஒரு வயசு, எல்லா வயசுலையுமே ஒரு துணை என்பது தேவைப்படுகிறது. ஒரு வயசுக்கு வந்த பிறகு அந்த சின்ன வயசில் ஒரு பெற்றோர் துணையாக இருப்பாங்க, அம்மா அப்பா இவங்கெல்லாம் ஒரு துணையாக இருப்பாங்க. துணையாக நீங்கள் நினச்சிட்டு ஒரு வயசுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு பருவ வயதை கடந்து அடையும் போது ஒரு காதல் துணை தேவைப்படுகிறது. ஒரு திருமண துணை, மனைவி, கணவன் இதெல்லாம் தேவைப்படுகிறது. அந்த துணையோடு தான் வாழ்க்கை முழுவதும் கடந்து போகணும். துணை இல்லாமல் வாழ பழகி கொள்ளக்கூடாது. பெற்றோர்களுடன் ஏற்படுகிற அனுபவத்திற்கு என்ன காரணம் அப்படின்னா, ஒரு துணைக்கு அடிமைப்படுத்துதல், ஒரு துணையோடு வாழ்வதற்கு பழக்கப்படுத்துதல், சுதந்திரமாக சுயமரியாதைக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு துணையோடு வாழ்வதற்கு பழக்கப்படுத்துதல். இதுதான் பெற்றோரிடமிருந்து பிள்ளைகளுக்கு கிடைக்கிற ஒரு பயிற்சி. ஒரு துணையோடு வாழ்வதாக இருந்தால் என்னென்ன விஷயங்களெல்லாம் நம்ம எதிர்கொள்ளணும், சகித்து கொள்ள வேண்டும், இந்த பயிற்சி தான் பெற்றோர்களிடமிருந்து பிள்ளைகளுக்கு கிடைக்குது. அதனால் அது ஒரு அந்த பயிற்சி தேவைப்படுவதற்கு ஒரு 8 வருட காலம் தேவைப்படுகிறது. அப்போ 8 வருட காலம் அந்த பெற்றோர்களோடு அந்த பிள்ளைகள் வாழும்போது இது ஒரு செயற்கையான நடைமுறை தான். பிற உயிரினங்களில் இவ்வளோ காலம்லாம் யாரும் இருக்க மாட்டாங்க. ஒரு துணையோட பெற்றோரோடலாம் யாருமே இருக்க மாட்டாங்க பிற உயிரினங்களில். ஆனால் மனித உயிர்கள் இருக்கிறாங்க. மனித உயிர்களுக்கு அது தேவையாக இருக்கிறது. அவர்களுக்கு அந்தளவுக்கு பாசமும் இருக்கிறது. அன்பு, பாசம் என்பது பிற உயிர்களை காட்டிலும் அதிகமாக இருக்கிறது. பல மடங்கு அதிகமாக இருக்கிறது. அதனால தான் மனித உயிர்களின் வெற்றிக்கு அதுதான் காரணம். அந்த அன்பு, பாசத்திற்கு அடிமையாகுதல், உண்மையான பாசத்திற்கு அடிமையாகுதல், அதற்கு பழக்கப்படுத்த வேண்டும். பெற்றோர்கள் அதற்குத்தான் பிள்ளைகளை பழக்கப்படுத்த வேண்டும். அதனால் ஒரு துணையோட சின்ன வயசுலேருந்து பெற்றோர்களுடைய வாழ்ந்தவங்க பிற்காலங்களில் பருவ வயதை அடையும் போது அவர்களுக்கு ஒரு துணை தேவைப்படுகிறது. அந்த துணை இல்லாமல் அந்த துணை ஒரு காதலில் தோல்வி அடையும் போதோ அல்லது திருமண உறவு என்பது விவாகரத்தில் முடியும் போதோ தனிமையில் இருப்பது என்பது, ஒரு துணை இல்லாமல் தனிமையில் இருப்பது என்பது அவர்களுக்கு ஒரு அவமானத்தை தரலாம், ஒரு கவலை தரலாம், ஏமாற்றத்தை தரலாம். அந்த உணர்ச்சி புதிதாக இருக்கும். அதை அனுபவிப்பது என்பது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், கஷ்டமான அனுபவமாக இருக்கும். அந்த அனுபவத்தையும் நம்ம அனுபவிக்கணும். அதுவும் ஒரு அனுபவம் தான். எல்லா விஷயத்தையும் நம்ம ஒரு அனுபவமாக பார்க்கணும். அப்போ தான் நீங்கள் எல்லா அனுபவங்களையும் ஏற்றுப்பீங்க. நீங்கள் எனக்கு இது பிடிக்கும், அது பிடிக்காது, இந்த மாதிரி அனுபவம் தான் எனக்கு தேவை, இந்த மாதிரி அனுபவம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அனுபவங்கள்லே நல்ல அனுபவங்களை மட்டும் நீங்கள் தேடினீங்கன்னாக்கா உங்களால் ஒரு மோசமான அனுபவம் அது நம்மளை மீறி நமக்குள்ளே திணிக்கப்படும். நமது வாழ்க்கைகள் நம்மை மீறி அது திணிக்கப்படும் போது அது ஏற்படுத்துகிற உணர்வுகளை நாம் தாங்கிக் கொள்ள முடியாது. அதனால் நம்ம எப்போவுமே அனுபவம் பொதுவாக நாம் விரும்பிய அனுபவம், விரும்பாத அனுபவம், நமக்கு பிடித்தது பிடிக்காது என்றெல்லாம் பார்க்காமல் அனுபவங்களை எதிர்கொள்ள வேண்டும். எல்லா அனுபவத்தையும் ஒரே மாதிரி பார்க்கணும். அப்படின்னா ஒவ்வொரு அனுபவங்கள், இப்போ ஒரு காதல் தோல்வின்னா அதற்கு அதையும் நீங்கள் அனுபவித்து பார்க்கணும். ஒரு காதல் தோல்வின்னா என்ன? ஏன்னா இதை பற்றி மற்றவங்க பேசும்போது நீங்கள் அதை புரிஞ்சிக்க முடியும். காதல் தோல்வி பற்றி அது இங்கே நடக்கும். ஒரு திருமண உறவில் தோல்வி அப்படின்னா அது இங்கே நடக்கும். அப்போ அதை பற்றி யாராவது பேசும்போது நீங்கள் அதை கேட்கும்போது அது உங்களுக்கு புரியணும். ஏன்னா அது எப்படிப்பட்ட வலியை தரும், எத்தகைய துன்பத்தை தரும் அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் அது உங்கள் வாழ்க்கையில் அனுபவிச்சிருந்தால் அது புரிஞ்சு அந்த அனுபவம் நீங்கள் விரும்பலைன்னா கூட அது உங்கள் வாழ்க்கையில் திணிக்கப்படும் பொழுது நீங்கள் அதை அனுபவித்து பார்க்கணும். அந்த அனுபவம் எப்படி இருக்கிறது? ஏன்னா அதுவே நிரந்தரமாக இருப்பதில்லை. அதனால் அதுக்கு பயப்பட வேண்டிய தேவையில்லை. ஒரு 10 நாளாவது அதற்காக அதை நீங்கள் அனுபவிக்கணும்.
எப்போ எது வரைக்கும் அந்த அனுபவம் இருக்குன்னா, நீங்கள் தனியாக இருக்கிற வரைக்கும் அனுபவம் இருக்கும். இன்னொரு துணையை தேடாத வரைக்கும் ஒரு துணை தோல்வியில் ஒரு காதல் என்பது தோல்வியில் முடியும் போது, ஒரு திருமண உறவு என்பது தோல்வியில் முடியும் போது, அதன் பின் வருகிற நீங்கள் எவ்வளோ நாள் இருந்தாலும் அந்த வலி உங்கள்கிட்ட இருக்க தான் செய்யும். எவ்வளோ நாள் தனியாக இருக்கீங்களோ அவ்வளோ நாள் இருக்கும். அப்போ அந்த காதல் தோல்வியால் ஏற்படுகிற அந்த திருமண உறவு தோல்வியில் முடியும் போது ஏற்படுகிற வலி, வேதனை, துன்பம் இதெல்லாம் நீங்கள் அனுபவிக்கணும். ஒரு 10, 15 நாள், 20 நாள். அதுக்காக ரொம்ப அதிகமாக நீங்கள் அதை ஒரு 10 நாள் அனுபவிச்சா போதும். அடுத்து உடனே நீங்கள் அதிலேருந்து விடுபடணும் அப்படின்னா, அது டக்குன்னு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, வேறொரு துணையை தேட வேண்டும். வேறொரு துணை உங்களுக்கு அதை தேடுவதற்கு உங்களுக்கு நிறைய வாய்ப்பு எளிதாக இருக்கிறது என்றால், அவர்களில் யாராவது சிறப்பானவர்கள் உங்களுக்கு தெரிந்தால் அவர்களை நீங்கள் காதலிக்க தொடங்கிவிடலாம். அப்போது காதல் தோல்வியால் ஏற்படுகிற வேதனை, கவலை, துக்கம், ஏமாற்றம் எல்லாமே போயிடும். ஒன்றிற்கு மாற்று இதை காதல் தோல்வியால் ஏற்படுகிற தீர்வுக்கு நிறைய பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அந்த வேதனை தாங்க முடியாமல், அந்த ஏமாற்றத்தையும் துக்கத்தையும் தாங்கிக்க முடியாமல் சிலர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அது அவசியம் இல்லை. ஒரு கணவன் மனைவி உறவில் கூட யாராவது ஒருத்தர் பிரிஞ்சு போயிட்டாங்க, இறந்து போயிட்டாங்கன்னா, அந்த துக்கத்தை தாங்க முடியாமல் இறந்து போகிறவர்கள், இயற்கையாகவே இறந்து போகிறவங்களும் அந்த துக்கத்தை தாங்க முடியாமல் இயற்கையாகவும் இறந்து போயிடுவாங்க. அவங்க அதே மாதிரி தற்கொலை பண்ணிக்கிறவங்களும் இருக்காங்க. அந்த துக்கத்தையும் வேதனையும் கடந்து வரணுன்னா, கவலையும் கடந்து வரணுன்னா ஒரே வழி இன்னொரு துணையை தேர்ந்தெடுப்பது தான். நீங்கள் காதலில் தோல்வி அடைந்து விட்டீர்கள். அந்த காதல் தோல்வியால் அது காதலனாக இருக்கலாம், காதலியாக இருக்கலாம், ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம். காதலில் தோல்வி அடைந்து விட்டீர்கள். அப்போது காதல் தோல்வியால் ஏற்படுகிற வேதனை, துக்கம், கவலை இதெல்லாம் நீங்கள் எப்படி கடந்து வரணும், அதன் பிறகு நீங்கள் எப்படி ஒரு இயல்பான வாழ்க்கைக்குள் வருவது என்றால் அது ரொம்ப எளிது தான். காதல் தோல்வியால் ஏற்படுகிற ஒரு அவமானம், தனியாக இருப்பது, துணை இல்லாமல் தனியாக இருப்பது, அவமானம், கவலை, துக்கம் இதையெல்லாம் ஒரு 10 நாளைக்கு அனுபவிக்கணும். அதுவும் ஒரு அனுபவம் தான். அதனால் உடனே டக்குன்னு என்ன பண்ணுவேன், டக்குன்னு ஒரு தோல்வி நேற்று தான் பிரேக்கப் ஆச்சு, இன்றைக்கி உடனே நீ இன்னொரு பொண்ணையோ இன்னொரு ஆணையோ நீ தேர்ந்தெடுக்கிற காதலியாக அப்படிங்கிறத விட ஒரு 10 நாள் நீ சும்மா இருந்து பாரு. உனக்கு ஏற்படுகிற அந்த காதல் தோல்வியால் உனக்கு ஏற்படுகிற ஒரு கவலை, துக்கம், சோகம் இதையெல்லாம் அனுபவிச்சு பாரு. ஏமாற்றம், அவமானம் இதெல்லாம் அப்புறம் பழி உணர்ச்சி கூட வரும். அப்போ அதெல்லாம் அனுபவிக்கணும். ஒரு காதல் தோல்வி என்பது எத்தகைய துன்பத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு. அது நம்ம தேடினாலும் கிடைக்காது, அதுவாக வரும். அப்போ நம்ம அதை பயன்படுத்திக்கணும். உடனே நேற்று தான் பிரேக்கப் ஆச்சு, உடனே இன்றைக்கி ஒரு கோபத்தில் இன்னொரு பொண்ணுகிட்டேயோ இன்னொரு ஆண்கிட்டயோ ப்ரப்போஸ் பண்ணி அதில் ஒரு காதலிக்க தொடங்கிவிடும். இன்னொருவரை உடனடியாக காதலிக்க தொடங்கி விடக்கூடாது. ஒரு 10 நாள் இடைவெளி விடணும். அந்த காதல் தோல்வியால் ஏற்படுகிற அனுபவத்தை, அந்த வேதனையை, துன்பத்தை, துயரத்தை, அவமானத்தை, அந்த பழி உணர்ச்சியை அனுபவிக்க வேண்டும். அப்போ அதுக்கு மேலேயும் வேண்டாம், அந்த 10 நாளைக்கு மேலேயும் வேண்டாம். உடனே அடுத்த துணையை தேர்ந்தெடுத்துட வேண்டியது. அடுத்த துணையை தேர்ந்தெடுத்த உடனே உங்களுக்கு யாராக இருக்கிறாங்க, அடுத்த துணை யாராக இருக்காங்க, உங்கள் காதலை ஏற்றுக்கொள்வதற்கு இங்கே தயாராக இருப்பாங்க. அவங்களை நீங்கள் தேர்ந்தெடுத்த உடனே உங்களுக்கு காதல் தோல்வியால் ஏற்பட்ட அந்த கவலை, துக்கம், துயரம் எல்லாமே மறைய ஆரம்பித்து விடும். அப்போது காதல் தோல்வியினால் ஏற்படுகிற கவலை, துக்கம், துயரம் எல்லாம் எதுவாக இருக்கிறது என்றால் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, அது தனிமையில் இருப்பதால், துணை இல்லாமல் தனிமையில் இருப்பதால் ஏற்படுகிற அவமானம்தான். துணை இல்லாமல், உங்களுக்கென்று ஒரு துணை இல்லாமல் தனிமையில் இருப்பதால் ஏற்படுகிற அவமானமாக இருக்கிறது, கவலையாக இருக்கிறது, துக்கமாக இருக்கிறது அல்லது வெட்கமாக இருக்கிறது. அப்படி தான் நம்ம அதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் ஒன்றை விட முன்னாடி இருந்ததை விட இப்போ உள்ளது கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. முதல்ல உங்களுக்கு இருந்த துணை, அது உங்களுடைய காதலனாக இருக்கலாம், காதலியாக இருக்கலாம், அந்த துணை உங்களுக்கு பெட்டராக இருந்திருக்கும். இப்போ புதுசாக கிடைச்சது கொஞ்சம் அந்த அளவுக்கு சிறப்பாக இல்லை. அது ஒரு லைட்டாக ஒரு ஏமாற்றமாக இருக்கலாம். ஆனால் அடிப்படையாக ஒரு காதல் தோல்வி அல்லது திருமண உறவில் தோல்வி அடைந்து விட்டால் அதனால் ஏற்படுகிற துன்பத்தையும் வேதனையும் அவமானத்தையும் ஒரு 10 நாளைக்கு அனுபவிக்கணும். 10 நாள் தான், அதுக்கு மேலே அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதன் பிறகு உடனே இன்னொரு துணையை தேர்ந்தெடுக்க தொடங்கிவிட வேண்டும். அதுதான் அப்புறம் காதல் தோல்வியாலோ அல்லது திருமண உறவில் ஏற்பட்ட விவாகரத்து அந்த பிரிவினாலேயோ ஏற்படுகிற அவமானம், துக்கம், கவலை எல்லாத்தையும் உடனே அது மறக்கடிச்சிடும். அதாவது காதல் தோல்விக்கு தீர்வு என்ன? திருமண உறவில் விவாகரத்து ஆச்சுனாக்கா, திருமண உறவில் நிரந்தர பிரிவு ஏற்பட்டால் அதற்கு தீர்வு என்ன? அதனால் ஏற்படுகிற கவலைக்கும், துக்கத்துக்கும், துயரத்துக்கும், ஏமாற்றத்துக்கும், அவமானத்துக்கும், பழி உணர்ச்சிக்கும் என்ன தீர்வு அப்படின்னா, ஒரே தீர்வு தான், இன்னொரு துணையை தேர்ந்தெடுப்பது. அதுதான் மருந்து, வேறு எதுவுமே உங்களுக்கு தேவையில்லை. அதனால்
காதல் தோல்வி ஏற்பட்டுச்சு, பிரிஞ்சிருவாங்களோ அப்படின்னு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. யார் நம்மளை விட்டு போயிடுவாங்களோ, இன்னொருத்தரை தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டியதுதான். இன்னொருவரை தேர்ந்தெடுத்து கொள்வதில் முயற்சி செய்து அது வெற்றி பெறும் பொழுதே உங்களுக்கு காதல் தோல்வியால் ஏற்பட்ட கவலை எல்லாம், துக்கம், துயரம் எல்லாமே காணாமல் போயிடும். ஆக காதல் தோல்விக்கு மருந்து என்பது இன்னொரு துணையை தேர்ந்தெடுப்பது தான். அடுத்து இன்னொரு காதலை ஆரம்பிப்பது. திருமண உறவில் பிரிவா, நிரந்தர பிரிவா, அதற்கு தீர்வு, அதனால் ஏற்படுகிற கவலைக்கு தீர்வு, ஏமாற்றத்துக்கு தீர்வு, இன்னொரு துணையை, இன்னொரு பெண்ணையோ ஆணையோ திருமணம் செய்து கொள்வது தான். காதலிக்க ஆரம்பித்து அதன் பிறகு நல்லா பிடிச்சு போய் அப்புறமா திருமணம் செய்து கொள்வது தான் அதற்கு ஒரு நிரந்தர தீர்வு, அற்புதமான தீர்வு. தனியாக இருந்தீங்கன்னா அந்த கவலை தொடர்ந்து கொண்டே இருக்கும். அதனால் தனியாக இருந்து உங்கள் காதலை நீங்கள் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. காதலை நிரூபிப்பது என்பது நீங்கள் காதலிக்கும் போது நிரூபித்தா போதும். காதல் பிரிஞ்சிட்டதுக்கப்புறம் நீங்கள் தனியாக அறிஞ்சது உங்கள் காதலை நீங்கள் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது மாதிரி ஒரு திருமண உறவில் பிரிவு ஏற்பட்டுச்சுன்னா அதன் பிறகும் நீங்கள் உங்கள் விருப்பம் இல்லாமல் உங்களை விட்டு பிரிந்து சென்ற அந்த துணையை நினைத்து வருந்தி அந்த உங்களுடைய அன்பை நிரூபிக்கணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் சேர்ந்து வாழும்போது உங்களுடைய அன்பை நிரூபித்தால் மட்டுமே அது போதுமானது. அதனால் அடுத்தடுத்த அன்பு என்பது ஒரு தேவை, துணை என்பது ஒரு தேவை, அது தினசரி தேவை. அதனால் சாப்பிடாமல் நம்ம இப்போ பிரிஞ்சு போயிட்டாங்க, காதலி பிரிஞ்சு போயிட்டாங்க, காதலன் பிரிஞ்சு போயிட்டான், அதாவது மனைவி பிரிஞ்சு போயிட்டா, அல்லது கணவன் பிரிஞ்சு போயிட்டாங்க நிரந்தரமாக அப்படின்னா நம்ம அடுத்த நாள் நம்ம சாப்பிட தானே செய்கிறோம். வழக்கமாக நம்ம வேலைகளை செய்கிறோம், வேலைக்கு போகிறோம், சாப்பிட்றோம், குளிக்கிறோம், எல்லாத்தையும் பண்ணுறோம். எல்லாமே ஒரு தேவை மாதிரி தான் காதல் என்பது, அன்பு என்பது ஒரு தேவை. அந்த தேவையை நம்ம தினசரி பூர்த்தி செய்து கொண்டே இருக்க வேண்டும். சுவாசம் போன்று தான், சுவாசிப்பது தினமும் ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு எந்த அளவுக்கு முக்கியமோ அது மாதிரி தான் அன்பு என்பதும். அன்பு இல்லாமல் வாழக்கூடாது. அன்பு என்பதும் தினசரி தேவை, ஒவ்வொரு நிமிடமும் அது தேவை என்பதை உணர வேண்டும்.